மருத்துவம் பழகலாம். This is பிரியதர்ஷினி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா glucometer, அதாவது வீட்ல சுகர் லெவலை எப்படி செக் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வீடியோல glucometer எப்படி யூஸ் பண்றது, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் இருக்கவங்க அதை எப்படி அவங்களுக்கு பெனிஃபிட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க so that வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, நம்ம இப்போ glucometer பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் glucometer அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் லெவலை மெஷர் பண்ற ஒரு மீட்டர். இந்த டிவைஸ் மோஸ்ட்லி சுகர் பேஷண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்சுலின் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு அவங்களோட சுகர் லெவலை வந்து டெய்லி வந்து கண்ட்ரோலா இருக்கா, இல்லை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சா, இல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட குளுக்கோஸ் லெவலை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன குளுக்கோமீட்டர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் டச் செலக்ட் ப்ளஸ் சிம்பிள். ஸோ இந்த குளுக்கோமீட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட அட்வான்டேஜஸ் என்னலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டிவைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குளுக்கோமீட்டர் ஸோ ஆக்சுவல் சைஸ் வந்துட்டு உங்களோட ஹேண்டை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹேண்டி அண்ட் போர்ட்டபிள். ஸோ எங்கே வேணாலுமே வந்துட்டு நீங்கள் இந்த டிவைஸை கொண்டு போய் உங்களோட சுகர் லெவலை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இன்சுலின் எடுக்கிற பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட சுகரை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த டிவைஸை ரொம்ப ஈஸியாகவே கேரி பண்ணலாம். ஸோ சொன்ன மாதிரி 3 கலர் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ப்ளூ, கிரீன் அண்ட் ரெட். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு சுகர் லெவல்ஸ் வந்து நார்மல் எது அப்நார்மல் எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த கலர் கோட். ப்ளூ கலர் அப்படின்னா உங்களோட சுகர் வந்து நார்மலை விட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து கிரீன் கலர் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா யூ ஆர் பிட்வீன் குட் சுகர் லெவல். இது வந்து ரெட் கலர் வருதுன்னா நார்மல் வேல்யூ விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து சுகர் வந்து மெஷர் பண்ண போறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்று பிஃபோர் ஃபுட், சாப்பிட்றதுக்கு முன்னாடி மெஷர் பண்ணணும். எல்லாம் சாப்பிட்டு ஒரு 2 hours கழிச்சு மெஷர் பண்ணுங்க. ரொம்ப அக்யூரேட்டான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ரேண்டமாக நம்ம வந்து ஒரு பிளட் சுகர் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஃபார் எமர்ஜென்சி பர்பஸாக இருக்கலாம். திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஃபெயிண்ட் ஆகி விடுறாங்க, மேபி அவங்களுக்கு வந்து ஹைப்போகிளைசிமியா லைக் சுகர் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ இதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினை யூஸ் பண்ணி பிளட் குளுக்கோஸ் லெவலை மெஷர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு லேப் போயிட்டு செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வெயின்ல இருந்து ரொம்ப நிறைய பிளட் எடுத்து தான் வந்து செக் பண்ணுவாங்க. பட் இதுக்கு வந்து ஒரு ட்ராப் ஆஃப் பிளட்டே வந்து எனஃப். இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு லான்செட்டை யூஸ் பண்ணி உங்கள் கையில் ப்ரிக் பண்ண போகிறீங்க. இதில் எப்படி நம்ம லான்செட் லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கா. ஸோ அந்த டைரக்ஷனில் திருப்பினீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்து லான்செட். ஓகே, இதை வந்துட்டு நீங்கள் மேலே இருக்கிறத வச்சு நாபை வந்து டர்ன் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ யூ கேன் see the needle. பி கேர்ஃபுல், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு லோட் திஸ் அகெயின். இதை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். கிளிப் சவுண்ட் வர மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை லோட் பண்ண மறக்காதீங்க. இதை வந்து இப்படி புல் பண்ணணும். இங்கே வந்து ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 6 அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து நீடில் உங்களோட ஹேண்டில் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு மெஷர்மெண்ட். இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சிலருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிக் பண்ணால் தான் வந்து பிளட் வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள் எந்த வேல்யூ உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இப்போ வந்து 4ல் வச்சுருக்கேன் இந்த சிப்பு. இதை வச்சு தான் நீங்கள் வந்து பிளட் சுகர் லெவல் மெஷர் பண்ண போகிறீங்க. இந்த டிவைஸோட டாப்பில் இந்த பிளாக் கலரில் இருக்க சிம்பிள் இருக்குல்ல, ஸோ அந்த சைடு வந்துட்டு மேலே வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ண உடனே லாஸ்ட் ரீடிங் அப்புறமா வந்து ட்ராப்லெட் சைன் வரும். சைன் வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் வந்து பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணி சுகர் லெவல் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்மளோட ஹேண்ட்ஸை நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த லான்செட் வச்சு நம்மளோட ஹேண்டில் வந்து ப்ரிக் பண்ணி பிளட் எடுக்க போகிறோம். இதை லோட் பண்ணிவிட்டு கிளிக் சவுண்ட் கேட்டதுக்கப்புறமா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஹேண்டில் வந்து பிளட் வந்துடுச்சு. லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் ஆஃப் பிளட் வரும். ஸோ இதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சு
ஸோ 106 வந்து பிளட் சுகர் லெவல். ஸோ இதில் கீழே ஒரு குட்டி ஆரோ மார்க் இல்லையா, ஸோ அது வந்துட்டு க்ரீன் கலர் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து நார்மல் பிளட் சுகர் லெவலில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரிப்பை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு உங்களோட குளுக்கோஸை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே போனாலுமே இது நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதால உங்களோட சுகர் கண்ட்ரோலை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் மெடிக்கல் டிவைஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆர்எல்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.